ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபத்தோட ஸ்பெஷல் ஒரு அடை செய்யலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம், அதுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம், நம்மளோட அளவு தான். இந்த அரிசியை நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசியை நல்லா கழுவி வச்சு இது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம அரிசியை 4 மணி நேரம் ஊறிச்சுக்கணும். அப்புறம் கருப்பு உளுந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா போதும். நம்ம அரைக்க போகிற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கருப்பு உளுந்தை ஊற வச்சுக்கலாம். நம்ம கருப்பு உளுந்து அரைக்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுக்கலாம். இதை அரிசியை 4 மணி நேரம் முன்னாடியே நம்ம ஊற வச்சிடணும். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இது உளுந்தை தனியாக ஊற வச்சா போதும். இது 1 மணி நேரம் ஊறினாலே போதும். இதை நம்ம அரைக்கும் போது பார்க்கலாம். அரிசி நான் 2 அழாக்கு வச்சுருக்கேன், உளுந்து 1/2 அழாக்கு போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்த்திகை தீப ஸ்பெஷல் ஒரு அடை செய்யறதுக்கு ஊற வச்சுருந்தோம். அரிசியை 4 மணி நேரம், உளுந்த 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்தோம். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு அரைக்கலாம். அரிசி போட்டாச்சு, இப்போ நம்ம உளுந்தையும் போட்டுடலாம். இதுக்கு 2 போட்டாச்சு. இப்போ 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதுக்கு தேவையான உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வரலாம். அரைச்சாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் கொரன்னு இருக்கு. இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது பிசைஞ்சு நம்ம அடை சுழ வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம 1 கை தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு அடை தட்ட வேண்டியதுதான். நம்ம மாவு அடைக்கு இது பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் போட்டாச்சு. இது பண்ணிட்டு இந்த மாதிரி வாழை இலையில இந்த மாவை அடை மாவை தட்டிக்கலாம். நம்ம எவ்வளோ தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டிக்கலாம். நல்லா தட்டிட்டு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் வேகிறதுக்காக தான் இதை நம்ம போடுறோம். இப்போ தோசைக்கல்ல இதை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு தட்டிட்டு இந்த இலையை எடுத்துடலாம். இலை எடுத்துட்டு இது வேகட்டும். இப்ப இது மேல கொஞ்சம் நம்ம நெய் ஊத்திக்கலாம். விருப்பப்பட்டா நெய் ஊத்திக்கலாம், இல்ல உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாலும் ஊத்திக்கலாம். இது வேகட்டும். வெந்தோன்னு திருப்பி போடலாம். வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமா வெந்துச்சுன்னா நம்மளோட கார்த்திகை தீப ஸ்பெஷல் அடை ரெடி ஆயிடும். வெந்தோடனே எடுத்துடலாம். வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்த்திகை தீப ஸ்பெஷல் அடை ரெடி ஆயிடுச்சு. அதை தொட்டுக்க தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கேன். வெறும்னவே சாப்பிடலாம். பட் இருந்தாலும் தேங்காய் சட்னி இருக்கும்போது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். எனக்கு புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.